ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான கிரக அமைவுகள் ஒரு யாதகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஐயா, எங்களுடைய வாழ்க்கையில் காசு பணத்தை கண்களால் பார்க்க முடியுமா? ஒரு லட்சாதிபதியாகவோ ஒரு கோடீஸ்வரனாகவோ வர முடியுமா? அதற்கு நம்முடைய யாதகத்தில் என்ன அமைப்புகள் இருக்கிறது என்று எப்படி பார்ப்பதுன்னு சொன்னால் அதற்குரிய அமைப்புகளை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், விருச்சிக ராசிநாதன் செவ்வாய், தனாதிபதி குருநாதர், அவர் நட்பு கிரகம். அதே நேரத்தில் 2ஆம் அதிபதியும் அவர் தான், குருநாதர் தான். 5ஆம் அதிபதியும் குரு தான். 9, 10 கூடியவர்கள் தர்ம கர்மாதிபதிகள் சந்திரனும் சூரியனும். சுக்கிரனுமே ஃபைனான்சியலா, அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான். ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறாரா என்று பாருங்கள். ராசியிலேயே ராசிநாதனும் அமர்ந்து சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார்களா? செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்தால் மிருகமங்கள யோகம். 6ஆம் இடத்தில் சேர்ந்து அமர்ந்திருந்தாலும் ராசியிலேயே அமர்ந்திருந்தாலும் நிச்சயமான யோக அமைப்புகள் உண்டு. ராசியில நேரடியாக சுக்கிரன் இருக்கிறாரா? ராசியோடோ ராசிநாதனோடோ நேரடியாக சுக்கிரன் கலப்படம் இல்லாமல் தனி சுக்கிரனாக அமைந்திருக்கிறாரா? ராசியில சுக்கிரன் இருக்கிறாரா? 6ஆம் இடத்திலேயே சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாரா? ராசிநாதனை நேரடியாக சுக்கிரன் தனி சுக்கிரன் பார்க்கிறாரா? அதாவது ராசியிலே தான் ராசிநாதன் இருக்க வேண்டும் என்றில்லை. செவ்வாய் பகவான் 12 ராசி கட்டத்துல எங்கு வேண்டுமானாலும் அமரலாம். நேரடியாக தனி சுக்கிரனுடைய தொடர்பில் இருக்கிறாரா? நிச்சயமான பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. பேங்க்ல காசு இருக்குதோ இல்லையோ ரொட்டேஷன் பண்ணி இருந்து கொண்டே இருக்கும். அதாவது குரு என்று சொல்கிற போது பண வைப்பு, வங்கியிலே உங்களுடைய பணம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய நிதி வைப்பு நிதியாக எப்படி இருக்கிறது, அது குரு. ரொட்டேஷன் மணி, அன்றாட தேவைக்கான மணி என்று சொல்கிற போது உங்களுடைய அவசர தேவைகளுக்கான எல்லா பணமுமே சுக்கிரனை குறிக்கும். சுக்கிரன் ராசியோடோ ராசிநாதனோடோ தொடர்பு கொள்கிற போது அது ஒரு மிருகமங்கள யோக அமைப்பாக செயல்பட்டு பண பற்றாக்குறைகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். நல்லபடியாக ஃபைனான்சியலா முன்னேற்றம் அடைந்து செல்ல முடியும். இது ஒரு அமைப்பு. நான் சொல்கிற இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிறதா பொருத்தி பார்த்து கொள்ளுங்கள். அதே நேரத்துல ராசியிலேயே குரு இருக்கிறாரா? அங்கே திக்பலம் மட்டுமா? தனாதிபதி 2ஆம் அதிபதி, அதே நேரத்துல தனகாரகர் ராசியிலேயே வந்து அமர்கிற போது அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும். பிரம்மாண்டமாக வளர்ந்து செல்வீர்கள், தடுக்க முடியாது. அதாவது 1, 5 ராசிக்கு 1, 5, 9 அல்லது 1, 4, 7, 10 சொல்லப்படக்கூடிய கேந்திர கோணங்கள்ல ராசிக்கு கேந்திர கோணத்திலோ ராசிநாதன் செவ்வாய்க்கு கேந்திர கோணத்திலோ குரு அமர்ந்திருக்கிறாரா? பொருளாதாரத்துல விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கொடி கட்டி பரப்பீர்கள். அந்த வாய்ப்பு துல்லியமாக இருக்கிறது. மற்ற ராசிக்காரர்களை விட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஃபைனான்சியலா முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு 9, 10 கூடியவர்களும் உங்களுக்கு நட்பு கிரகங்கள் தான். அதே நேரத்துல 2ஆம் அதிபதியுமே உங்களுடைய நண்பர் தான். சுக்கிர பகவானுமே செவ்வாயோடு சேர்க்கிற போது மிருகமங்கள யோக அமைப்புகளை தான் ஏற்படுத்துகிறார். அதனால எப்படி பார்த்தாலும் ஒரு சிறிய முயற்சியின் மூலம், உங்களுடைய முயற்சியின் மூலம் நல்லபடியாக பொருளாதாரத்துல முன்னுக்கு வர முடியும். 9, 10 கூடியவர்கள் சூரியனும் சந்திரனும் அமாவாசையில பிறந்திருக்கிறீர்களா? அந்த அமாவாசை யோகத்தை குரு பார்க்கிறாரா? அல்லது அந்த 9, 10 கூடியவர்கள் ரிஷபத்திலோ மேஷத்திலோ, அதாவது அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆட்சி உச்ச வீடுகள்ல சிம்மத்திலோ இது போன்ற அமைப்புகள்ல சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்க பிறந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் நிச்சயமாக அபரிமிதமான நற்பலன்களை பார்க்க முடியும். அதாவது 9, 10 கூடியவர்கள் தர்ம கர்மாதிபதிகள் சந்திரனும் சூரியனும் உங்களுடைய ராசி கட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகியிருக்கிறார்களா, சுபத்துவமாக இருக்கிறார்களா, நிச்சயமான பொருளாதார வளர்ச்சி உண்டு. வளர்புரை சந்திரனாகி பாக்கியாதிபதி நல்லபடியாக ராசியிலே வந்து அமர்கிறாரா? அதாவது விருச்சிக ராசியில சந்திரன் நீச்சம், ஆனால் சந்திரனை நாங்கள் பார்க்கிற போது அவருடைய ஒளி அமைப்புகளை வைத்துத்தான் பலன்களை பார்க்கிறோம். அபரிவிதமான வளர்ச்சி அடைந்து பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கிற சந்திர பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறாரா? நிச்சயமான பொருளாதார நன்மைகள் மட்டுமா? எல்லா பாக்கியங்களும் கிடைக்குமே. அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய், சுக்கிர பகவான், தனாதிபதி குரு, 9ஆம் அதிபதி சந்திரன், 10ஆம் அதிபதி சூரியன், இந்த அமைப்புகள் எல்லாமே பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைவதற்கான தெளிவான அமைப்புகள். சூரிய பகவான் குருவின் பார்வையில, குருவின் தொடர்பில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாரா? நிச்சயமான பொருளாதார நன்மைகள் உண்டு. ராசிநாதனே 10ஆம் இடத்துல சென்று அமர்ந்திருக்கிறாரா?
தசம அங்காரகனாக நிச்சயமான பொருளாதார நன்மைகள் உண்டு. அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் சரியாக நீங்கள் ஒரு திட்டமிட்டு சரியான ஒரு நகர்வை நீங்கள் நகர்த்தினால் பொருளாதாரத்துல நிச்சயமான வளர்ச்சிகள் உண்டு, தடுக்க முடியாது யாராலும். ராசிநாதனுக்கு அந்த மாபெரும் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் சுக்கிரனுமே பகைவர்கள் என்று சொல்ல முடியவில்லை. செவ்வாய் அமைப்புகளோட செவ்வாயோட சுக்கிரன் சேர்க்கிற போது பிருகு மங்கள யோகம். அதே நேரத்துல குரு ஏதோ ஒரு தொடர்புக்கு செவ்வாயோட வருகிற போது மங்கள யோகம், அதாவது குரு மங்கள யோகம். எப்படி பார்த்தாலுமே விருச்சிக ராசிக்காரர்கள் பொருளாதாரத்துல சிக்கல் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அரிது. அதாவது உங்களுடைய 10ஆம் இடத்தோடு நேரடியாக சூரியன் அங்கே ஆட்சி பெற்றிருந்து குருவின் பார்வையில சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரா, நீங்கள் தான் பொருளாதாரத்துல உங்களுடைய ஏரியாவிலே கிங் மேக்கர். அற்புதமாக இருக்குமே. அதாவது உங்களுடைய ஜாதகத்துல 10ஆம் இடத்து அதிபதி நல்ல வலுவாக இருக்கிறாரா என்று பாருங்கள். சூரிய பகவானால ராசிநாதனே 10ஆம் இடத்தில் சென்று அமர்ந்து இருக்கிறாரா என்று பாருங்கள். நிச்சயமான பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு. அதே நேரத்துல 10ஆம் இடத்துக்கு எந்த தொடக்க, அதாவது 2-3 கிரகங்கள் நேரடியாக தொடர்பில் இருக்கிறதா, 10ஆம் அதிபதிக்கு திரிகோணத்துல கிரகங்கள் தொடர்பில் இருக்கிறதா என்று பாருங்கள். நிச்சயமான வளர்ச்சிகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10-11ஆம் இடங்கள்ல 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறதா, அல்லது உங்களுடைய லக்கணத்துக்கு 10-11ஆம் இடத்துல 2 அல்லது 3 கிரகங்கள் இருக்கிறதா, நிச்சயமான பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு உண்டு உண்டு. மற்ற ராசிக்காரர்களை விட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது சூரிய சந்திரர்களுக்கு அனபாயோகம், சுனபாயோகம், சுக்கிரனுக்கு மாளவிகா யோகம், பிருகமங்கள யோகம், செவ்வாய் பகவான் சுக்கிரனோடு சேர்க்கிற போது ஏகப்பட்ட யோக அமைப்புகள் இருக்கிறது. பிருகமங்கள யோகம், சந்திரமங்கள யோகம், குருமங்கள யோகம், சிவராஜ யோகம், அற்புதமான இந்த யோக அமைப்புகள். அதாவது மகாதன யோகம், 2, 9, 11ஆம் அதிபதிகள் தொடர்பில் இருக்கிறார்களா, மகாதன யோகம். இந்த அமைப்புகள் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கனெக்ட் ஆகிற போது பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல எந்த அமைப்புமே சரியாக இல்லை ஐயா என்று சொல்கிற போது 3ஆம் இடமும் 3ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கிறாரா என்று பாருங்கள். உங்களுடைய சொந்த முயற்சியால நீங்கள் வாழ்வில் முன்னுக்கு வருவதை யாரும் தடுக்க முடியாது. 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரா, 3ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரா, எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய சொந்த முயற்சியின் மூலம் வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும். என்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்றோம். அதாவது நீண்ட அதிகமான ஜாதகங்களை பார்த்த வரைக்கும் என்னுடைய சொந்த அனுபவத்தில் 3ஆம் இடமும் 3ஆம் அதிபதியும் வலுத்தவன் வாழ்வில் பொருளாதாரத்துல சோடை போவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதாவது வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை அடைய முடியும் 3ஆம் அதிபதியும் 3ஆம் இடமும் வலுத்திருக்கிற போது. நான் சொன்ன இந்த அமைப்புகள் எல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடங்கள் தான், குறிப்பிட்ட விதங்கள் தான். இன்னும் எத்தனையோ யோக அமைப்புகள் இருக்கிறது, எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு மனிதன் பொருளாதாரத்துல முன்னுக்கு வருவதற்கு. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகமாக இருந்தாலும் நல்ல ஸ்தான பலத்தோடு சுபத்துவமாக இருக்கிறதா, அந்த கிரகத்தின் அடிப்படையில வேலையோ தொழிலோ நீங்கள் செய்து பொருளாதாரத்துல முன்னுக்கு வரலாமே. எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு பார்த்துக் கொள்ளலாம். நான் சொன்ன இந்த அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்துல பொருந்தி வருகிறதா இல்லையான்னு பாருங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த தகவலை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.